பிரைஸ் தி லார்ட். இது 1914 நடந்த உண்மை நிகழ்ச்சி. அறிவியல் அறிஞர் தாமஸ் ஆல்வா எடிசனின் பரிசோதனை கூடமும் தொழிலகமும் பயங்கரமான தீ விபத்துக்குள்ளாகி எரிந்து கொண்டிருந்தன. தீக்கொழுந்துகள் விண்ணளவு எழும்பின. தன் கனவுகளெல்லாம் அந்த தீச்சுவாலையில் சாம்பலாவதை பார்த்தபடி எடிசன் அப்படியே நின்றுவிட்டார். அவருக்கு பக்கத்தில் நின்றிருந்த அவருடைய மகன் பயங்கர தீ விபத்தை பார்த்து ஒடுங்கி போய்விட்டான். வயது முதிர்ந்த எடிசன் இளைஞனான தன் மகனை பார்த்து சொன்னார், என்ன பார்த்து கொண்டிருக்கிறாய்? போ, உன் அம்மாவை அழைத்து வா. வாழ்க்கையில் இப்படி ஒரு காட்சி இனிமேல் எப்போதும் பார்க்க முடியாது என்றார். சிறிது நேரத்திற்கு பின் அவரது மனைவியும் அங்கு வந்து சேர்ந்தார். அந்த தீ விபத்தை பார்த்த எடிசனின் மனைவி, இந்த சோதனை சாலையில் $20 லட்சம் மதிப்புள்ள இயந்திரங்கள், ஆராய்ச்சி முடிவுகள் எல்லாம் எரிந்து விட்டதே, இனி என்ன செய்வது என்றார். அதற்கு எடிசன், நம் எல்லோருடைய தவறுகளும் கூட இந்த தீயில் பொசுங்கி சாம்பலாயிற்று. இதற்காக முதலில் ஆண்டவருக்கு நன்றி சொல். இதை ஆண்டவர் நன்மைக்காகவே நம் வாழ்க்கையில் அனுமதித்திருப்பார். எந்த ஒரு நஷ்டம் வந்தாலும் அது ஒரு நன்மையை தனக்குள் பொதிந்து கொண்டுதான் வருகிறது. இனி நாம் ஆரம்பத்திலிருந்து நம் பணியை ஆரம்பிப்போம் என்றார். என கருமையானவர்களே, எலிமலேக்கு நகோமி குடும்பம் பஞ்சத்தில் பெத்லகேமிலிருந்து மோவாப்புக்கு சென்றனர். அங்குள்ள மோவாபிய பெண்களை தங்கள் குமாரர்களுக்கு பெண் கொண்டனர். சில வருஷங்களில் குமாரர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அப்பொழுது நகோமி தன் மருமக்களிடம், நீங்கள் உங்கள் ஜனத்தண்டைக்கு திரும்பி போய்விடுங்கள் என்றாள். ஓர்பாள் முத்தமிட்டு போனாள். ரூத்தோ தன் கணவனை இழந்து போன நிலையிலும் அவர்கள் ஆராதிக்கும் தேவனே உண்மையான தேவன் என்று கண்டு கொண்டதினால், நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என நகோமியை விடாமல் பற்றி கொண்டாள். இவ்வாறு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த ரூத்தினுடைய வாழ்க்கையை கர்த்தர் திரும்பவும் கட்டி எழுப்பினார். போவாஸ் அவளை விவாகம் செய்தான். மத்தேயு 1 அதிகாரத்தில் இயேசுவினுடைய வம்ச வரலாற்று பட்டியலில் ரூத்தினுடைய பெயரும் இடம் பெற்றுள்ளது. தீமையை நன்மையாக மாற்றுவார் இயேசு. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் இழப்புகளும் தோல்விகளும் சூழ்ந்து பாரம் இருதயத்தை அமிழ்த்துகிறதா? இவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. இயேசுவையே அடைக்கலமாக்கிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு நிறைவான பலன் உண்டு. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.